அவர் மக்களை சந்திச்சிருக்கிறாரா? அவர் மக்களை பார்த்திருக்கிறாரா? அவருக்கு என்ன தெரியும்? ஸ்டேஜ்ல வந்து சினிமா டயலாக் வந்து நின்னு பேசிட்டு போறாரு. ஒரு முதல்வர் அந்த மாதிரி பேசுறாரு அப்படிங்கிற கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. இந்த சுற்றுப்பயணம் வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதான் மக்களை சந்திக்கலன்னு 13ஆம் தேதியில மக்களை சந்திக்க போறாரு. நீங்க கேட்டதெல்லாம் வந்துருச்சு. அதாவது 2022ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 22ஆம் தேதி கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு போன வருஷம் இருந்து ஒண்ணா நீங்க வைக்கிற குறைகளை அவர் ஒண்ணா தொடச்சுக்கிட்டே வர்றாரு. தவிடுபொடி ஆக்கிட்டே வர்றாரு. என்னை கோர்த்து விடுறாரு, நான் கிடையாது. தவிடுபொடி ஆக்கிட்டே நீங்கன்னா மக்கள் சார்பா கேட்கிற நீங்கள். அதனால தானே சொல்லியிருக்காரு வள்ளுவன், தொகை சொல்லி தூவாது நீகி நகை சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. சோ மக்களுக்காக நீங்கள் கேட்கும் அந்த தூதுவனாக நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தான் நான் பதில் சொல்றேன். அதாவது சைலு சிஸ்டரோட கேள்வி இல்ல, மக்களோட கேள்வியில சைலு சிஸ்டர் ஒரு தூதுவனா வந்து கேட்கறாங்க. அந்த பாயிண்ட்டை தான் நான் பாக்குறேன். வள்ளுவன் சொன்ன பிரகாரம் நீங்க செய்றீங்க. அவருக்கு கட்சி ஆரம்பிச்சது கொள்கை இல்ல, அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதோ விசில் அடிச்சாங்க, ஒன்னொன்னா முடிச்சுட்டு வந்தாரு. அவரால் ஒரு மாநாடு போட முடியுமா? போட்டு காமிச்சிட்டாரு. 2 மாநாடு போட்டு காமிச்சிட்டாரு. அப்புறம் வந்து எல்லாமே என்னென்னலாம் சொல்றீங்களோ எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டே வர்றாரு. இப்ப கடைசியா 2 விஷயம் தான் வச்சிருக்கீங்க. ஒன்னு நடிகன் கூத்தாடி, இன்னொன்னு மக்களை சந்திக்காம இருக்கிறாருன்னு. இப்ப மக்களை சந்திக்க வந்துட்டாரு. அவர் நடிகன் இல்ல தலைவன்றத 2026 மக்கள் வாக்களிக்கும் போதே தெரிஞ்சிடும், ஜெயிக்கும் போது. அதனால அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நிக்குது. பாக்கி எல்லா விஷயத்திலும் இப்ப நீங்க கேட்டீங்களே, நேற்றுக்கு ஒரு லிஸ்டே ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்க. நீங்க வந்திருக்க ஒரு லிஸ்ட் பெருசா வெளியில அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திருச்சியில் ஆரம்பிச்சு அப்படியே கண்டினியூஸா கிட்டத்தட்ட டிசம்பர் 20ஆம் தேதி கிறிஸ்துமஸ் வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து பயணத்தில் இருந்துட்டே இருக்காரு. 2 நாள் 3 நாள் 2 நாள் 3 நாள்னு அப்படியே ஒட்டுமொத்த தமிழக பயணத்தையும் சுற்றுப்பயணத்தையும் டிசம்பர் வரைக்கும் அடுத்த 3 மாசத்துக்கு மக்களுக்கு ஃபுல்லா ஜோஷ் தான். தீபாவளி ஸ்டார்டட் ஃப்ரம் செப்டம்பர் 13ஆம் தேதியில இருந்தே தீபாவளி கிராக்கர்ஸ் தான், பானை வெடிக்க பட்டாசு தான். இளைஞர்களுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணன் வந்துட்டாரு, மக்களை சந்திக்க வந்துட்டாரு. தொகுதியா நின்று ஆக்சுவலி வந்து இதுல என்னன்னா, ஏன் திருச்சியில ஆரம்பிக்கிறாருன்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கு. அது அடுத்த காணொலியில் நிச்சயம் நான் சொல்றேன். ஏன்னா 13ஆம் தேதி வந்து திருச்சியில டெல்டா மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிரதான காரணம் ஒன்று இருக்கு. அவரே சொல்லுவார்னு நினைக்கிறேன். அவர் வாயில சொன்னார்னா இன்னும் நல்லா இருக்கும். ஒருவேளை அவர் இல்லைன்னா இதுதான் காரணம்ன்றது அந்த காரணத்தை